யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். மனித வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பு இறப்பு இடையிலான ஒரு பயணம் அல்ல. அது ஆன்மா தன்னைத்தானே அறிந்து கொள்ள வந்த ஒரு சாதனை பயணம். இந்த பயணத்தில் மனிதர்களை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். அதை தீர்மானிப்பது மனிதர்களின் எண்ணங்களும் மனநிலையும் தான். முதலில் ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. கற்பனையின் செருகுகளை பாதுகாப்பது மனித வளர்ச்சிக்கு அடிப்படை. கற்பனை என்பது மாயை அல்ல, அது ஆன்மாவின் மொழி. உள்ளத்திலிருந்து எழும் ஒவ்வொரு உயர்ந்த எண்ணமும் ஒருவரை அவர்களின் உண்மையான நிலைக்கு கொண்டு செல்கிறது. பலர் இவ்வாறு சொல்வார்கள்: இது நடக்காது, இதெல்லாம் கனவு, உலகம் இப்படித்தான் என்று. ஆனால் ஆன்மீக வாழ்வின் உண்மை என்னவெனில், உலக மாற்றம் எண்ணத்தின் மாற்றத்திலிருந்து தொடங்குகிறது. கற்பனையின் சிறகுகள் வெட்டப்படும் போது ஆன்மாவின் பறக்கும் சக்தியே தடுக்கப்படுகிறது. எண்ணத்தில் பரந்த மனப்பான்மை இருக்கும் போது சாதாரண மனிதருக்குள்ளும் பெரிய தெய்வீக சக்தி வெளிப்படுகிறது. இதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். உயரிய நோக்கமும் உள்ளார்ந்த ஆர்வமும் இல்லாமல் ஆன்மீக பயணம் தொடங்குவதில்லை. வாழ்க்கையில் எதை நோக்கி செல்லப்படுகிறது என்பதில் தெளிவு இல்லாத போது வாழ்க்கை எங்கு வேண்டுமானாலும் இழுத்துச் செல்லும். ஆன்மீகம் என்பது வெளிப்புற தவம் அல்ல. வாழ்க்கைக்கு தூய நோக்கம் கொள்வதே ஆன்மீகத்தின் மையம். நல்ல மனிதராக மாற வேண்டும். வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் உள்ள வாழ்க்கை தன்னிச்சையாக புனித பாதையில் செல்கிறது. அந்த நோக்கம் பாதையை சுத்தமாக்குகிறது, செயல்களை புனிதமாக்குகிறது. ஆர்வமில்லாத வாழ்க்கை உயிர் இருந்தும் உயிரற்ற நிலையை உருவாக்குகிறது. ஆனால் உள்ளார்ந்த தீவிர ஆர்வம் ஒவ்வொரு நாளையும் தவமாக மாற்றுகிறது. மனதின் சக்தி மனித வாழ்க்கையின் மைய சக்தி. மனமே ஒருவரின் சொர்க்கமும் மனமே ஒருவரின் நரகமும் ஆகும். மனம் நம்பிக்கையுடன் இருக்கும் போது வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. மனம் பயத்தால் நிரம்பும் போது வாய்ப்புகள் விலகுகின்றன. ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படை உள்ள நம்பிக்கை என்னவென்றால், வாழ்வில் முன்னேற்றம் சாத்தியமே என்ற உறுதிப்பாடே ஆகும். இது அகந்தை அல்ல, இது ஆன்மாவின் நிலைத்தன்மை. எதிர்மறை எண்ணங்கள் மனதை ஆட்கொள்ளும் போது வளர்ச்சி தடைபடுகிறது. நேர்மறை உரையாடல் மெதுவாக ஒளி நோக்கி நடத்துகிறது. உயர்வுக்காக உருவாக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்விற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. உள்ளார்ந்த உறுதி மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. மனிதர்கள் விலங்குகளாக பிறப்பதில்லை, ஆனால் எண்ணங்களால் தாழ்ந்த நிலைக்கு விழும் வாய்ப்பு உள்ளது. கோபம், பொறாமை, பகை, அளவில்லா ஆசை இவை அனைத்தும் ஆன்மாவை கீழ்நிலைக்கு இழுத்து செல்லும் சங்கிலிகள். உணர்ச்சிகளின் அடிமைத்தனம் பலவீனத்தை உருவாக்குகிறது. உணர்ச்சிகளை நிர்வகிக்கும் திறன் உயர்வை உருவாக்குகிறது. இந்த மனித பிறவி உணவுக்கும் தூக்கத்திற்கும் மட்டுமல்ல, இது உயர்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். உடலை
ஆலயமாக கருதும் மனப்பான்மை வாழ்க்கையை புனிதமாக்குகிறது. மனதை தியான நிலைக்கு உயர்த்தும் வாழ்க்கை ஆன்மீக பயணமாக மாறுகிறது. இறுதியாக சொல்ல வேண்டியது இதுதான்: எண்ணம் தூய்மையானால் வாழ்க்கை புனிதமாகிறது. நோக்கம் உயர்ந்தால் பயணம் தெய்வீகமாகிறது. கற்பனைக்கு மதிப்பு அளிக்கும் நடை, நோக்கத்துடன் நிறைந்த வாழ்க்கை, நம்பிக்கையுடன் கூடிய செயல்கள், இவை அனைத்தும் மனித வாழ்வை ஒரு ஆன்மீக செய்தியாக மாற்றுகின்றன. அமைதி உள்ளத்தில் பிறக்கிறது, உயர்வு வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.